அல்லு அர்ஜுன் மீது தனிப்பட்ட முறையில் உள்ள காரணங்களுக்காக குறிவைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் இதுபோன்ற செயல்கள் அவரை அரசியலுக்கு வரவைக்கும் முயற்சியாகத்தான் மாறும் என தயாரிப்பாளர் தனஞ்சயன் தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். தேவையில்லாம அவர் ஹர்ட் பண்றதுனால எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் என்ன ஆக போகுதுன்னா, அவர் ஒரு சைட்ல இதுவரை அரசியல் வரவானா நினைச்சவரே அரசியல் வந்துடலாம், இவங்களுக்கு எதிராகவே நிக்கலாம், இவங்களுக்கு எதிராகவே நான் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன டார்கெட் பண்ணி என்னோட வெற்றியை சகிக்க முடியாம எனக்கு எதிராக இவ்வளவு சதி பண்ணாங்க அப்படின்னு ஒருவேளை அப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள்ல இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்குன்னு பாத்துக்கலாமா? நான் எப்படி சொல்றேன், ரிவர்ஸ்ல சொல்றேன். இவங்க எல்லாம் இது பண்ண அவர் பண்ணிடுவாரு, வந்துடுவாரு. ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் ரகசிய கேமரா இருந்தது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் எந்த அனுமதியும் விதிமுறைகளும் இன்றி 30க்கும் மேற்பட்ட உடைமாற்றும் அறைகள் செயல்படுவது தெரியவந்துள்ளது. யார் வேண்டுமானாலும் வீடுகளையும் கடைகளையும் உடைமாற்றும் அறைகளாக்கி கட்டணம் வசூலிக்கலாம் என்ற நிலையை மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் அருகே உடைமாற்றும் அறைகளில் ரகசிய கேமராக்கள் வைத்ததாக தம்பியான் கொள்ளையைச் சேர்ந்த டீக்கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா, அவருக்கு உதவியாக இருந்த டீ மாஸ்டர் மீரா மைதீன் கைது செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விசாரணையில் ரகசிய கேமரா வீடியோக்களை ராஜேஷ் கண்ணா தனது செல்போன் மெமரி கார்டில் சேமித்து வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. இதுபோல் எவ்வளவு வீடியோக்கள் உள்ளன என போலீசார் விசாரித்து வருகிறார்கள். அவர்கள் கூறும் தகவல்களை பொறுத்தே இந்த விவகாரத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்றும் வேறு யாருக்கும் வீடியோக்கள் பகிரப்பட்டனவா என்பதும் தெரியவரும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரத்தில் புனித தீர்த்தங்களில் நீராடவே பெரும்பாலான பக்தர்கள் வருகிறார்கள். அப்படி நீராடிய பிறகு உடைமாற்றுவதற்கு ராமேஸ்வரம் நகராட்சி சார்பிலும் கோயில் நிர்வாகம் சார்பிலும் எந்த வசதியும் இல்லை என கூறப்படுகிறது. இதனால் அக்னி தீர்த்தக்கரையில் வடக்கு மற்றும் கிழக்கு கோபுரவாசல் பகுதிகளில் சுமார் 30க்கும் மேற்பட்ட தனியார் உடைமாற்றும் விடுதிகள் தடையின்றி செயல்பட்டு வருகின்றன. இவை அனைத்தும் டீ கடைகள், உணவகங்கள், வீடுகளின் பின்புறமாக அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு யாரும் முறையாக அனுமதி வாங்குவதில்லை என்றும் விதிமுறைகள் பின்பற்றப்படுகின்றனவா என்பது பற்றி நகராட்சி அலுவலர்களோ போலீசாரோ ஆய்வு செய்வதில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த உடைமாற்றும் அறைகளின் உரிமையாளர்களுக்கு எந்த சங்கமும் இல்லாததால் எந்த கட்டுப்பாடுமின்றி செயல்பட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதை பயன்படுத்திதான் அறையில் ரகசிய கேமராக்கள் வைத்து மிக இழிவான செயலில் டீக்கடை உரிமையாளர் ராஜேஷ் கண்ணா ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. ராமேஸ்வரம் வரும் பக்தர்களிடம் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ராமநாதபுரம் ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் எச்சரித்துள்ளார். இந்த விஷயம் பக்தர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ராமேஸ்வரம் டிஎஸ்பி சாந்தமூர்த்தி திடீர் ஆய்வை மேற்கொண்டார். நமக்கு செவத்திலே பொறுத்தினா கூட தெரியாத இருக்கு மாதிரி அந்த மாதிரி ஒன்று அவன் எங்கே வாங்கினா, எங்கே பர்ச்சேஸ் பண்ணால், எந்த மெயிலில் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, எத்தனை கேமரா வாங்கியிருக்காங்க, அதை பற்றி அதை மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் யார், எத்தனை பேருக்கெல்லாம் மெசேஜ் போயிருக்கு, என்ன பண்ணுது, அதை ரகசியமாக விசாரிச்சுட்டு இருக்கோம். விடுதி அறைகளில் தங்குவோர் சந்தேகம் ஏற்பட்டால் விளக்குகள் அனைத்தையும் அணைத்துவிட்டு பரிசோதிப்பது கட்டாயம் என நிபுணர் ராஜேந்திரன் கூறியுள்ளார். எந்த ஹிடன் கேமராவும் லென்ஸ்லேருந்து தான் ஒர்க் ஆகும். நீங்கள் எவ்வளவு பவர்ஃபுல் லென்ஸோ 2 MP 5 MP 15 மெகா பிக்சல் லென்ஸ் எதாக இருந்தாலுமே ஒரு இன்ஃப்ராரெட் லேசாக ஒரு ரெட் அல்லது கிரீனில் ஒரு இண்டிகேட்டர் தான் அது லைட்டை கேப்சர் பண்ணும். அது ஏதாவது ஒரு இடத்துல தெரியும். அது இதுபோன்ற உடைமாற்றும் அறைகளில் காவல்துறையே நேரடியாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டியது கட்டாயம் என்கிறார் சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான புகழேந்தி. இதுபோன்ற நபர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும் என்பதிலே மாறுபட்ட கருத்தில்லை. அதே நேரத்திலே அதை நடைமுறைப்படுத்துவதிலே இதுபோன்று நபர்கள் யாரும் எடுக்காமல் இருப்பதற்கான என்னென்ன வழிகள் செய்ய வேண்டும், தடுப்பதற்கான என்னென்ன வழிகள் செய்ய வேண்டும் என்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும், அரசும் காவல்துறையும் என்பது என்னுடைய கோரிக்கை. முதற்கட்டமாக பெண்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் குளியல் மற்றும் உடைமாற்றும் அறைகள் அமைக்க வேண்டும் என்பது பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது.